திருமாவே என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடன் சேரக்கூடிய சூழல் திமுகவுக்கு வரலாம். பாஜகவுடன் அவங்க போகாத வரைக்கும் நாங்க நட்பு சக்தி இல்ல. இவர் என்ன கூட்டணிக்கு தலைவரா? Who is he to decide? நாங்கள் சொல்லுகிறோம், வாய்ப்பு இல்லால் தொடர்ந்துங்கள், இல்லை என்றால் நாங்கள் குட்பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதை விட்டு போட்டு அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு திரு வைகோ அவர்கள் செய்தது மிகப்பெரிய இது சார், தவறு. அதிமுகவுக்கு போகலைன்னா அங்கே வழி கிடையாது. பிஜேபி இருக்குது, மார்க்சிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ தாவேக்காவோ மற்றவர்களோ போகிறதுக்கான அங்கே வழிவகை இல்லை. எனவே இதை விட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வக்கில் வழி இல்லை என்ற அடிப்படையில் இல்லை. அதானுங்க திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்பதை அண்ணன் அருள்குந்து திருமாவளவன் அவர்கள் சொல்வதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருக்கிறது. திரு நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, உள்ளிட்ட அமைச்சர் சொல்றாங்க, எல்லா திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வழக்கு இருக்கு. திரு ஏவாவேலு, திரு விஜய் அவர்களே சொல்றாரு, இங்க இருந்து ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போறாரு, இன்னொரு சார் அதெல்லாம் வந்து சார் இம்மெச்சூர்ட் ஸ்பீச் சார். நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பார்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைச்சு. நேற்று பெய்த மழைக்கு இன்றைக்கு முளைத்த இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா எங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவாங்க. பிடிச்சி போட்டோன்னா ஜனநாயகத்தில் இவங்களே வாழ்நாள் முழுவதும் இருந்துருவாங்களா? சட்டை இதுவரை பிடிச்சி போட்டதில்ல. எத்தனை கேஸ் சார் நின்றுருக்கு? மிரட்டுற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் திமுகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்ரத்னம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட நேர்காணல். மகிழ்ச்சி 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 எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் வந்தது. அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தாவேக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதில் இப்போ அடுத்த கட்டமான நகர் வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேசுகின்ற போது 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களை சுட்டிக்காட்டி, நம்ம அண்ணன் திருச்சி சிவா வந்து எம்பி ஆயிடுவார், வந்து இப்போ இருக்கக்கூடியது மினிஸ்டர் ஆயிடுவார், மத்திய அமைச்சர் ஆயிடுவார்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பாசிபிலிட்டி? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த தாவேக ஆட்சிக்கு நிர்மல்குமார்னால எதுவும் ஆபத்து வராமல் முதல்வர் திரு ஜோசப் விஜய் பார்த்துக்கிட்டாருன்னா ரொம்ப நலம். காரணம் வந்து அவருடைய சமீப காலத்து அரசியல் வாழ்க்கை ஒரு ஓராண்டுக்குள்ளே அவருடைய அரசியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா, he started his political career with டிடிவி தினகரன்ஸ் ஏஎம்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அந்த இயக்கத்தில் அந்த டிடிவி தினகரன் தலைமையை ஏற்று அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினார். பிறகு உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். அதற்கு இடையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றிருந்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் தயவுசெய்து நினச்சி பாருங்கள், அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட பரவாயில்ல, திராவிட இயக்க சித்தாந்தங்கள். இப்போ வந்து நான் அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்திருக்கேன். எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என்கிற அடிப்படையில். ஆனால் இவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்கள் கொள்கைக்கோ சித்தாந்தத்துக்கோ உடன்படாத, யாரை எதிர்த்து நாங்கள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலடி வைத்து விடக்கூடாது என்று திராவிட இயக்கங்கள் போராடி வருகிறதோ அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்று விட்டு இல்லை அந்த நான் இதை முடிச்சேன். அதுக்கு சென்று விட்டு பிறகு திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கு வந்து பிறகு அங்கிருந்து இவருடைய செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்த அவர் அங்கிருந்து விரட்டப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு தாவேகாவில் சமூகத்தில் இணைந்து மந்திரி ஆகிவிட்ட இவர். எனவே நேற்று எங்களுடைய செய்தி தொடர்பு குழுவுடைய இப்போ இந்த பேட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பரந்தாமன் சொன்னதை போல இப்படி பல இயக்கங்களுக்கு போயிட்டு வந்த ஒரு நபருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன கருத்தை அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அவர் எந்த அடிப்படையில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்கிறார்? ஏன்னா இப்போ ஒரு பாசிபிலிட்டி ஆட்சி கவிழணும் அப்படின்னா ஒன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி வரணும், இல்லை கவர்னர் ஆட்சி வரணும். அதற்கு அசாதாரண சூழல் உருவாக்கணும். இல்லை அப்படி என்ன சூழல் இந்த குதிரை பேரம் தான் சார். இது வரைக்கும் நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில செயலாளர் அருமையண்ணன் உங்களுக்கு வீரபாண்டியன் அவருடைய பேட்டியை முந்தா நாள் கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இது ஹெவிலி வேர்டட் இன்டர்வியூ சார். உங்களுக்கு அவர் மிக தெளிவாக சொல்வார், வட இந்தியாவில் புழங்கி கொண்டிருந்த வட இந்தியாவில் பழக்கப்படுத்தப்பட்ட ஹார்ஸ் ட்ரேடிங் என்ற குதிரை பேரம் என்றதை இந்த தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு புதிதாக தமிழ்நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தில் இல்லாத, தமிழ் மண்ணுக்கு பழக்கப்படாத ஒரு தவறான செயலை இன்றைக்கு தாவேக அரசானது செயல்படுத்தி கொண்டு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கறது அடிப்படையில் அதில் வந்து தாவேக அருமையான கேள்வி. அப்படி இருக்குமே ஆனால் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெறாத திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்ல புரியுதுங்களா, தனக்கு ஆதரவு தேடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சென்றார்.
தமிழ் மாநில செயலாளர் திரு சண்முகத்தை சந்தித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சென்றார். ஐயோ, மாநில போனார். செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களை சந்தித்தார். விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தொல் திருமாவளவனை சந்தித்தார். இன்னும் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீனை சந்தித்தார். அதிமுக என்று வருகிற பொழுது யாரை சந்தித்திருக்க வேண்டும்? அவர்கள் அதற்கு பதில் சொல்லுங்க. திரு எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் இபிஎஸ் சந்திச்சிருக்கேன். எதுக்கு சார் ப்ளீஸ் அலோவ் மீ டு ஸ்பீக். அதிமுகவிலிருந்து அதிர்ப்படைந்து தனி அணியாக அறிவித்துக் கொண்ட திரு சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த 20 பேரை சந்தித்து என்ன அவர்கள் அலுவலகம் சென்று அவர்களுடைய வீடு இல்லம் சென்று அவர்களுக்கு மலர் மாலை சூடி அவர்கள் ஆதரவு இருந்தால் எனக்கு போதும் என்று அவர்களுக்கு ஆசையை தூண்டிய அந்த செயல்தான் தமிழ்நாட்டு அரசியலில் முதலில் இந்த சொல்ல குதிரை பேரத்திற்கு வழிகோலி ஒரு செயல் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இதுல வந்து நீங்க சொன்ன திரு சி.வி. சண்முகம் வெளியே வந்து பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? பல தடவை சொன்னார், எங்களுக்கு தலைமையோட வந்து டேர்ம்ஸ் சரியில்லை, நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாரு, திமுகவுடன் கூட்டணி போக வேண்டும் என்று இபிஎஸ் அவர்கள் சொன்னார். தான் முதலமைச்சராக வேண்டும். 2 ஆப்ஷன் நாங்கள் சொன்னோம். ஒன்று வந்து அவர் முதலமைச்சராகணும்னு சொல்கிறாரு, இன்னொன்று திருமாவர்களை முதலமைச்சராகணும்னு சொன்னார். செகண்ட் பாயிண்ட் எங்களுக்கு ஓகேவா இருந்தது. நான் சொன்ன தப்புனா என் பையன் மேலே அடித்து சத்தியம் பண்ண சொல்ல அது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? எங்கள் பிரச்சனை இல்லையா? ஓகே, எங்கள் தலைவரை பொறுத்தளவில் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் என்ன திராவிட ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் சின்ஸ் ஹிஸ் பார்ட்டி டிவிகே ஹஸ் பிகம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. சட்டரி அதற்குத்தான் ஆட்சி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. எனவே என்னுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் காலம் தாமதிக்கப்படுமையானால் குடியரசுத் அதை தடுக்க வேண்டியது தார்மீக பொறுப்பு திராவிட இயக்கத்திற்கு எங்களுக்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்று திரு ஜோசப் விஜய் அவர்களே எதிர்பார்க்கவில்லை. அண்ணன் முதலமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை வழங்கிய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் எதிர்பாராமல் நீங்கள் சார் ஊடகவியலாளர்களும் சரி இன்று அத்தனை நடுநிலையாளர்களும் சரி பொதுமக்கள் எதிர்பார்த்தது அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் என்று ஒரு பெர்செப்ஷன் இருந்த நிலையில் ஒரு சூழல் மாறி தாவேக ஆட்சி வந்த நிலையிலும் எங்கள் தலைவர் நிதானம் நடக்காமல் யாருக்கு மக்கள் வந்து வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அறிக்கை வெளிப்படையாக வெளியிட்டு தன்னுடன் பயணித்த கூட்டணி கட்சியிலெல்லாம் எனக்கு எந்த மாச்சரியம் கிடையாது. நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, அதை நீங்கள் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டது. தட் வாஸ் தி அஃபிஷியல் வெர்ஷன் சார். அது எங்களுடைய உத்தரவிடல சார். we were part and parcel of the coalition சார். அதுல என்ன தப்பு? part and parcel கரெக்ட். நான் என்ன கேக்குறேன், சண்முகம் என்ன கேக்குறாரு, நீங்க அனுப்பிச்சு வச்சேன்னு எப்படி சொல்றீங்க? நான் தயவுசெய்து கேளுங்க. நாங்கள் ஒரு கூட்டணியாக அமைத்து தேர்தலை சந்திக்கிறோம். எங்களுடைய எதிரணி தனி அணியாக தாவேகா, பிரதான அணியாக அதிமுக அணி இருக்கிறது. தேர்தல் போஸ்ட் எலெக்ஷன் சினரியோ சொல்கிறீங்க. தேர்தலுக்கு பிந்தைய சூழ்நிலை பற்றி கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்கிற கூட்டணி இல்லை இடம்பெற்ற கட்சிகள் கூட்டணிக்கு தலைமை தாங்கிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் எங்கள் தளபதியார் அவர்களை சந்தித்து அண்ணா அறிவாலயத்திலும் அவருடைய இல்லத்திலும் 2 முறை 3 முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஒரு குழப்பமான சூழல் வந்திருக்கு, என்ன செய்வது என்று கேட்கிற நேரத்தில் கருத்து பரிமாற்றம் நடைபெறுகிறது. உத்தரவல்ல, அந்த கருத்து பரிமாற்றத்தில் தொலைநோக்கு பார்வையோடு எங்களுடைய தலைவர் நிச்சயமாக தாமதித்தால் குடியரசு முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பிரசன்ட்ல என்னன்னா இப்ப திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, கேடி ராஜேந்திர பாலாஜி சொல்றாங்க. கேடி ராஜேந்திர பாலாஜி அதிமுக முன்னாள் அமைச்சர், as you well aware. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர். 2 பேர் சொல்லக்கூடிய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் எப்படி பாசிபிலிட்டின்னு கேட்குறேன். கட்டாயம் சார். நான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வெவ்வேறாக பிரிந்த பிறகு 1964 இது ஒரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக பிரிந்த பிறகு இன்றைக்கு பொது பிரச்சனைகள் பொது தளத்தில் நாங்கள் எங்களுடைய பொதுவான சித்தாந்தத்திற்கு ஒன்று கூடி நாங்கள் வந்து செயல் திட்டங்களை எடுத்து செயல்படுகிறோம் என்று பிரிந்த கம்யூனிஸ்டுகள் மட்டும் ஒன்று சேர்ந்து அந்த காமன் பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து அரசியல் செய்வது ரொம்ப தர்மம்னு ஏற்றுக்கக்கூடிய இந்த உலகம் எங்களுக்கு திராவிட இயக்கங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரிய நீதி கட்சி எங்களுடைய பூர்வீகம், தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவும் தான் எங்களுடைய வழிகாட்டி தலைவர்கள். பிறகு இப்போ அண்ணாவின் மறைவு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கழகத்தின் பொருளாளராக இருந்தார்.
இந்த ஒரே இயக்கத்தில் நாங்கள் பயணித்தவர்கள், எங்களுடைய சித்தாந்த தலைவர்கள் இவர்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை நாங்கள் சந்திப்பதற்கு 2 இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதில் எந்த தவறும் இல்லை. அதைத்தான் தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறார்கள். 7 முறை ஒரே தொகுதியில் வென்று வரக்கூடிய மக்கள் செல்வாக்கு பெற்ற எங்கள் தலைவருடைய நம்பிக்கைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார்கள். அது எந்தவித தவறும் இல்லை. ஆட்சி கலையும் என்பதற்கு இந்த குதிரை பிரம் இன்றைக்கு ஆளுநர் அவர்களே இந்த குதிரை பிற விவகாரத்தை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கார். அந்த புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவரை சந்தித்த பொழுது அவருடைய பெட்டிஷன் சாதாரண வாங்கல, அவருக்கு சால்வை அணித்து வரவேற்று there is a meaning in this petition, I will take necessary action என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். எனவே since TVK is doing unethical politics, ஏன்னா it has to face its consequences, sir. உங்களுக்கு let it be if the owner decides, let it be, he has the consecutive power. அது நான் இல்லன்னு சொல்ல, நான் என்ன that is what these two leaders are predicting, sir. இந்த நிலை நீடிக்குமானால் ஒரு கேள்வி சார், ஸ்டாலினுக்கு கோவம் வராது, ஸ்டாலினுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஆட்சி கவிழ்ந்துடும்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. ஒன்னு. செகண்ட் பாயிண்ட், அனிதா ராதாகிருஷ்ணன் அதை இப்ப நீங்க சொல்றீங்க, அவர் என்ன சொன்னாரு, இது 2 பேரும் சேர்ந்து தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வது, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் மத்திய அமைச்சர் ஆவார், முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறார், கட்சியை தம்பி உதயநிதி பார்த்துக் கொள்வார். எப்படி பாசிபிலிட்டின்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப 2029 வரைக்கும் பாஜக ஆட்சி இருக்கு. இந்தியிலிருந்து வைத்த கூட 2.5 வருஷம் ஆட்சி இருக்கு. எப்படி நீங்க பாசிபிலிட்டி மத்திய அமைச்சராக பாசிபிலிட்டி சார்? எங்களுக்கு இன்றைக்கு துரோகிகளை வீழ்த்துவதற்கு பை ஆல் பாசிபிள் மீன்ஸ், துரோகத்தை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதம் எங்கள் கையில் கிடைக்கிறதோ அந்த ஆயுதத்தை எடுத்து நாங்கள் வீசுவோம். பாஜக இருந்தாலும் எந்த துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் மதவாத எதிர்ப்பில் எங்கள் தலைவரை விட, சரிங்களா, எங்கள் தலைவரை விட உறுதியாக இருந்தவர் யாரும் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை தெரியும், உங்களுக்கு தெரியாதில்ல, டாக்டர் கலைஞர் அவர்கள் சுவீனமாக இருந்த பொழுது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் விரைந்து வந்த கோபாலபுரத்தில் அவர் சந்தித்தது மட்டுமல்ல, எங்கள் தலைவரை பார்த்து அன்றைக்கு எதிர்க்கட்சி அடுத்த முறை அடுத்ததாக அவருடைய நினைவு நாணயம் வெளியிடுவதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு வெளியிட்டார். சொல்லிடுங்க. நான் சொல்லுறேன் சார், அடுத்த முறை நீங்கள் டெல்லியில் வருகிற பொழுது பிரதமர் இல்லமான என்னுடைய இல்லத்திலே தங்குங்கள் என்று எங்களுடைய தலைவரை அழைத்தார். நீங்கள் சொன்னபடி நினைவு நாணயம் வெளியிட ராஜ்நாத் சிங் மூத்த அமைச்சர். இவ்வளவு இருந்தும் சித்தாந்தத்தை காப்பாற்ற வேண்டும், கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மிகப்பெரிய அளவில் அன்பு காட்டிய திரு மோடி அவர்களை கூட அவர் அந்த அன்புக்கு நாங்கள் இல்லைங்க, நான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்கன்னா, இவ்வளவு எங்கள் மேலே பாசம் காட்டினா கூட ஒரு சித்தாந்தத்தை காப்பாற்றுவதற்காக we were keeping ourselves aloof from his connections. எந்த சூழலிலும் அவர்களிடம் நெருங்கிவிடக்கூடாது என்று இருந்தோம். எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் அதுக்கு தேவையான சூழல் வருமோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம். அது பாஜக இருந்தாலும் அது நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அதை கேட்டேன்னா, இப்போ நீங்களே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுத்தீங்க. திராவிட கட்சியில் திமுகவை போல பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் யாரும் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று சொன்ன திமுகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் நீங்க இதை சொல்லுவது உண்மையிலேயே ஒரு புதிய தகவலாக நம்ம மக்களுக்கு சேரும். ஒன்று, இதுக்கு நான் சின்ன பதில் சொல்லிடுறேன். இது நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டு கடந்த காலத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நிறுவன தலைவர்கள் ஒருவராக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய நெருங்கிய நண்பர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவும் பாசத்துக்குரிய திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டும் இல்லை, ஆட்சியிலும் பங்கு வகித்தோம். ஆனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்திருக்கிற ஆட்சி, அதை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்னு, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை சித்தாந்த தலைவர் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள், இன்னொரு அண்ணன் ராசா போன்றவர்கள்லாம் அங்கே அமைச்சராகவே நாங்கள் இருந்தோம். எனவே ஆனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய சூழலில், சரிங்களா, என்னென்ன திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உடன்படாத கொள்கைகள் என்னென்ன என்பதை எடுத்து சொல்லி அதன் அடிப்படையில் ஒருவேளை if a situation demands that we are bound to cross the walls, definitely
I don't really understand. I don't really understand. நீங்க இப்ப எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் நாங்க what demands you to cross the wall? What demands you to cross the boundaries? எனக்கு ஒண்ணும் புரியல சார். நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க தாவேக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தயாரா? ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இல்லை சார், எங்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவில் பாடம் புகட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 முறை நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத ஒரு கேவலமான சூழ்நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு ராகுல் காந்தி அதே இயக்கத்தைச் சேர்ந்த எங்களுக்கு இத்தனை துரோகம் செய்த ராகுல் காந்தி எங்கள் தலைவர் நம்பி இன்றைக்கு அவருக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டிலிருந்து சென்றக்கூடிய 40 எம்பிகள் கணக்கையும் சேர்த்து தான் இன்றைக்கு ராகுல் காந்திக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தே கிடைத்திருக்கிறது. எனவே எங்களுக்கு நீங்கள் நாங்கள் காங்கிரஸை பகிச்சுக்கிறதுனாலேயே பாரதிய ஜனதா கூட போகணுங்கிற அவசியம் இல்லை. இன் பாலிடிக்ஸ் இன் பாலிடிக்ஸ் என்ன சார், காலமும் சூழல் தான் அதை முடிவு செய்கிறது. சொன்னதுனால நான் எனக்கு இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன், ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, சொல்லி முடிச்சிடறேன். காலமும் சூழல் தான் நாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும். அதை எங்களுடைய 60 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான எங்கள் கழக தலைவர் தளபதியார் செய்வார். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேல் தான் எங்களுக்கு வருத்தமே தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் எங்கள் தலைவருடனும் திராவிட முன்னேற்றங்களும் நேசமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அன்பை எல்லாம் நாங்கள் உரியவாறு மதித்து உருவாகக்கூடிய சூழலில் இல்லைங்க சார். விசிகாவும் திமுகவுக்கும் இந்த டேர்ம்ஸ் சரியில்லையே. திருமாவே அவர்கள் என்ன சொல்றாங்க, என்னைய அவங்க தான் எதிரிங்க. நேத்து கலைஞர் சிலையை உடைப்பேன்னு சொன்னவரோட உட்கார்ந்து நட்பு பாராட்டுறீங்க, அவர் பொது வேட்பாளராக நிறுத்துறதுக்கு தயாராகிறீங்க. உங்க கூடவே கொள்கை பிடித்து கொண்டு உங்களுக்கு கூடவே பாஜக எதிரியாக நின்ன திருமா எதிரியாயிட்டான், கெட்டவன் ஆயிட்டான் என்று அவர் பேசுகிறார். சார் அண்ணன் திருமாவளவன் சார் எனக்கு உடன்பரதாக சட்டக்கல்லூரியில் என்னோடய சீனியர் ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருந்தான். ஆனால் சமீப காலத்தில் அவருடைய பேச்சு இந்த தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு முன்னுக்கு நம்ம திருமாவா இப்படி பேசுகிறாரு என்று எண்ணக்கூடிய வகையில் இருக்குது. இல்லை சார் சொல்கிறத கேளுங்க. இவர் அன்றைக்கு திராவிட அண்ணா அறிவாலயத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் அண்ணன் துறைமுக காஜா அவர்களுடைய பேத்தியுடைய திருமணம். அதற்கு துறைமுக காஜாவுக்கும் அவருக்கும் நட்பு உண்டு. சீமான் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கார். எங்கள் தலைவர் லண்டன் சென்று விட்ட நாள் இளைஞர் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இளவல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். மேடைக்கு வந்தவரை நம்முடைய பண்பாடுகள் நாகரிகங்களில் எங்கள் உதயநிதி அவர்கள் எழுந்து நின்று வரவேற்று அமர வைத்தார்கள். இது ஒரு பெரும் குற்றமாக அவர் திரும்ப பார்ப்பதே தவறு. அப்படி என்றால் ஒரு செய்தி நான் சொல்கிறேன். ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருமா அவர்களுடைய பிறந்த நாள். சமீபத்தில் போன வாரம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. திடீர் என்று என்னுடைய லேண்ட்லைன் செல்லுக்கு ஒரு நம்பர் வந்தது, 011 வந்துச்சு. பார்த்தா என்ன எடுத்தா, ஹலோ திருமாஜி தி கிங் மேக்கர், நான் அமித்ஷாஜி பேசுகிறேன், how are you, happy birthday என்று அவர் சொன்னவுடன் நான் அப்படியே இந்த உலகத்தில் தான் இருக்கமா வேறு உலகத்திற்கு உருமாறி இல்லை சார். இல்லை சார் நான் சொல்லலை, அதோட இன்ஃபர்ட் மீனிங்கை நான் சொல்கிறேன். அந்தளவு அவருக்கு புலகாங்கிதம் உருவாகிறது என்றால் அப்படி அவர் நாங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்க்க என்னை விட்டால் பாரதிய ஜனதா எதிர்க்க என்னை விட்டால் இந்தியாவில் எனக்கு ஈடு இணையற்றவன் எவனும் கிடையாது என்று சொல்லக்கூடிய திரும்ப ஒரு ஃபோன் கால் பிறந்த நாளுக்கு மத்திய அமைச்சர்களும் ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் வாழ்த்து தெரிவிப்பது, செய்தி அனுப்புவதும், ஃபோனில் பேசுவது இயற்கை. இதை போல ஒரு கொண்டாட்டமாக சொல்கிறவர் எங்கே கூட எனக்கு பண்ணி பேசுறதுக்கு தலைவர் இருக்காங்க. அப்படி கூட நான் இந்த தடம் மாறாதவன் திரும்ப. ஆனா திமுக என்னை இப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கிறார். அவரே திரும்பவே என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடன் சேரக்கூடிய சூழல் திமுகவுக்கு வரலாம், பாஜகவுடன் அவங்க போகாத வரைக்கும் நாங்க நட்பு சக்தி இல்ல. என்ன கூட்டணிக்கு தலைவரா? Who is he to decide? என்ன ஒரு கூட்டணிக்கு தலைவரா சார்? அவருடைய ஓட்டை நீங்க இல்லை இல்லை, அவங்க கூட்டணி இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோல்விக்கு முன்னாள் மாஜி மக்கள் நல கூட்டணி தான் சார் காரணம். இன்றைக்கு போஸ்ட் எலெக்ஷன் சினரியோவில் திரு வைகோ இல்லை, இந்த தேர்தலை நான் சொல்கிறேன், இந்த மக்கள் நல கூட்டணியாக அமைந்திருந்தார்களே அவர்களை எங்கள் தலைவர் பெரும்போக்கோடு அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் உறவு வைத்திருந்தோம். அவர்கள் எல்லாம் ஒரு வஞ்சக எண்ணத்தோடு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடன் கூட்டணி அமைத்தார்களே தவிர என்ன சார் உண்மையாகவும் உணர்வுபூர்வமாக கூட்டத்து தர்மத்தோடு எங்களுக்கு வேலை பார்க்கவில்லை. அதனால்தான் இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் விளவரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் திரு வைகோ அவர்கள் திமுகவை எதிர்க்க ஒரு தளம் இல்லை என்பதற்காக அப்பனும் மகனும் அடங்கி இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு அமைப்பு வந்தோன்னா
அவர் வீட்டுக்கு ஜோசப் விஜய் போகிறாரு, வேலைக்கார பெண்களை கூப்பிட்டு வாங்கம்மா வாங்கம்மா அவங்க இவங்க எல்லாம் உங்களுக்கு விசிலுக்கு தான் போட்டாங்க. அடையப்பா அவங்க காட்டின புலகாங்கி தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களவே நீ இயக்கத்துக்கு கூட்டணிக்கு ஓட்டு போட செய்யாத நபர், நீ எப்படி போய் இந்த எங்கள் தலைவர் இருங்க, எங்கள் தலைவர் வந்து முதல் நாள் திமுக ஆட்சி எம்எல்ஏவாக இருந்து ஜெயித்தவர், எம்எல்ஏ வந்து உறுப்பினர் ஆனவங்க. அப்புறம் இருக்கும்போது உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல முடியுமே தவிர அவங்க டிசைட் பண்ண முடியுமா சார்? அவங்க சொல்லத்தானே முடியும். அவர்கள் சொன்ன பாணி என்னன்னா, என்ன நம்முடைய இயக்கத்திற்கு தான் நான் இருக்கேன்னு வைங்க, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கேன், என் வீட்டு வேலை ஆட்கள்லாம் திமுகவுக்கு வேலை ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா என் தலைவர் வருகிற பொழுது, ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வேலைக்கு இருக்காங்களே தவிர லேசுவாக சொன்னேன், ஆனால் பக்காவாக ஓட்டு போட்டு ஓப்பன் ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம கட்சிக்குன்னு சொல்கிறதா பெருமையா? நமக்கு எதிரணியில் இருந்த ஒரு அமைப்பு நம்மை வீழ்த்தியதாக கொக்கரிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஓட்டு போட்டதாக என்ன மார்பு தட்டி கொள்வது என்ன சார் அர்த்தம்? என்ன சைக்காலஜி அது? எனவே வந்து அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இங்கே இருந்தாங்க. வைகோ வந்து நான் கேட்குறேனே சார், கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எதுக்கு சார்? உங்களுடைய டிமாண்டை சொல்ல வேண்டியது, ஏற்புடையது இல்லைன்னா வெளிநடப்பு என்ன குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அன்னைக்கு விட்டு போட்டு கூட்டணி வந்து அந்த அந்த நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில் கூட்டணி இப்படி தொடர வேண்டுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் 6 சீட்டுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் 4 சீட்டாக மாற்றினீங்க, அதுலேயும் திமுக சின்னத்தில் நிற்கணும்னு சொன்னீங்க, அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். திருமாவர்கள் அதை சொல்லி இப்போ அந்த சமீபத்தில் அரியலூரில் பல இடங்களில் பேசுகிற போது கூட நல்ல விதத்தில் திமுகவுடைய தலைமை நடத்தியிருந்தால், தேவைப்படக்கூடிய இடங்களை கொடுத்திருந்தால், உள்ள இந்த தொகுதிகளை கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதெல்லாம் வந்து அவர் வந்து திருமாவர்களும் திரு வைகோ அவர்களும் மற்றவர்களும் வந்து இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் அன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது 3 கட்டமாக பலமுறை சென்றார்கள். இது கொடுத்தா நாங்கள் உங்களோட தொடர்றோம். சொல்கிற புரியுதுங்களா சார்? சுயமரியாதை சுடர்களும் சொல்கிற புரியுதுங்களா, தன்மான சிங்கங்களும் என்ன உண்மையாகவே இவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தால் இங்கே இன்றைக்கி வந்து வெளியில் பொது வெளியில் ஒரு இயக்கம் வந்து பின்னடைவு சந்தித்தருங்கிறக்காண்டி ஒரு யானை வந்து ஏதோ ஒரு காலில் சின்ன ஆணி குத்திடுச்சு படுத்துருச்சுங்கிறக்காண்டி யாரோ சுண்டலியெல்லாம் மேலே போய் துள்ளி துள்ளி விளாண்டது மாதிரி இன்றைக்கு ஒரு இயக்கம் பின்னடைவு சந்திச்சுங்கிற இத்தனை இதுகளை சொல்கிறீங்களே, குறை சொல்கிறீங்களே. அன்றைக்கு உங்களுடைய தன்மானம் உண்மையாகவே தன்மானத்தால் தூண்டப்பட்டிருந்தால் எங்கள் தலைவரிடம் கூட்டணி எங்களுக்கு இது கொடுத்தா கொடுங்க, எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம், இல்லாட்டி நாங்கள் வி வில் வாக் அவுட் ஆஃப் த அலையன்ஸ்னு போயிருக்க வேண்டியது தான் சார். ஹூ கேன் பிரிவென்ட் யூ? அதை விடுத்து என்ன ஒரு தர்மமும் கிடையாது. இன்னைக்கு பேசுகிறதே அதர்மம். அன்னைக்கு உண்மையை பேசியிருந்து ஏன்னா உண்மையாக பேசியிருந்து உண்மைக்கு உண்மையாக நடந்திருந்து அந்த இயக்கத்திற்கு உண்மையாக இந்த அணியெல்லாம் உழைத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்திருப்போம். இவர்கள் வந்து வஞ்சக மனத்தோடு இருந்து கொண்டு யார் சார் வஞ்சக மனத்தோடு கூட்டணிக்கு வஞ்சகம் நினைச்சு எப்படி கூட்டணியை தொடர முடியும்? எண்ணிக்கை வாங்க அன்னைக்கு வேறு சார் வேறு அணி இல்லை சார். அங்கே பிஜேபி என்னங்க மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் பிரதர் நீங்கள் வந்து தெளிவானவர். இவர்களுக்கு அன்னைக்கு வந்து தாவேக்காவை பெரும் வலுவான அணி அவங்க எடுத்துக்கலை. அதிமுகவுக்கு போகலைன்னா அங்கே வழி கிடையாது. பிஜேபி இருக்குது, மார்க்சிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ தாவேக்காவோ மற்றவர்களோ போகிறதுக்கான அங்கே வழிவகை இல்லை. எனவே இதை விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வக்கில் வழி இல்லை என்ற அடிப்படையில் இல்லை. அதானுங்க அதோட மீனிங். அவங்க சொல்கிறதுக்கு இன்றைக்கி தோல்விக்கு பின்னாடி அது இதையும் சொன்னால் நாங்கள் சார் டாக்டர் நாவலர் சொல்லுவார், கூட்டணி என்றால் எனக்கு செல்வாக்குள்ள இடங்களில் உனக்கு நான் 2 தர வேண்டும், உனக்கு செல்வாக்குள்ள இடங்களில் 2 ஒன்று எனக்கு தர வேண்டும். இப்படி நாம் பங்கிட்டுக் கொள்வது தான், இருவரும் பயன்படக்கூடிய வகையில் அமைப்பை உருவாக்கி கொள்வது தான் கூட்டணி. சார் நான் சொல்லி முடிச்சிடறேன். கூட்டணி அதுதான் கூட்டணி. சொல்கிற புரியுதுங்களா? எனக்கு 6 தான் வேணும், 6 நான் ஜெயிக்கிற இடத்துல மட்டும்தான் இருப்பேன், ஆனால் நான் ஓட்டை மட்டும் எனக்கு போட எந்தளவு ஒன்றுமே நீங்கள் எடுத்துக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறேன். நாவலர் சொல்லுவார் சார் அழகா, நீ உனக்கு வேணும் கேட்குற தொகுதி வேணும், அதாவது கேட்குற எண்ணிக்கை வேணும், விரும்புகிற தொகுதி வேணும், உன் செல்வாக்குள்ள இடம் வேணும், எல்லாம் வேணும், நீ 10 பேர் வருவேன் இருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி என்ன நாங்கள் போய் வெத்தலை கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாயா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் மிக அழகா யதார்த்தமாக. அதே போல் கூட்டணி என்பது அன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் தனிப்பெருமையாக ஆட்சி அமைக்க வேண்டும், எங்களுக்கு இத்தனை இடங்கள் தேவை சொல்லுங்களா. ஏற்கனவே நாடாளுமன்றத்தை தொடர்ந்து எங்கள் தலைவர் சந்தித்த தேர்தல் அத்தனையும் வென்று வந்து இருக்கிறோம். எனவே அப்பேற்பட்ட தலைவர் முதலமைச்சராக தனிப்பெரும்பான்மை வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை உணர்வு. நாங்கள் சொல்கிறோம், வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்துருங்கள், இல்லை என்றால் நாங்கள் குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதை விட்டு போட்டு அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு திரு வைகோ அவர்கள் செய்தது மிகப்பெரிய இது சார் தவறு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தொகுதி எங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அதே வைகோ அவர்கள்
4 தொகுதியில் 3 அவரே he had come forward to contest ஆன இதுங்க சார் ரைசிங் சன் சிம்பிள். அவர் எங்களுக்கு வந்து வேற நிர்பந்தத்தின் அடிப்படையில் நிர்பந்தமே இல்லைங்க, அதாவது லாக் பண்ணி சார் அதன் அடிப்படையில் பேசுறோம். கையெழுத்து பிரதர் கேளுங்க கொஞ்சம். கையெழுத்து 3 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் உதயசூரியத்தில் போட்டிடுவோம். ஒரு தொகுதியில் மட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய சின்னத்தில் போட்டிடுவோம், தீப்பெட்டி சின்னத்தில் கையெழுத்து போட்டு போயிட்டார் சார். ஃபீல்டுக்கு போனோன்னா அங்கே வேட்பாளர் கள நிலவரம் வந்து ஆனால் நம்மளுடைய தீப்பெட்டி சின்னத்தில் நின்னோம்னா இது வந்து உரைச்சவும் முடியாது, இப்போ இது நெருப்பு எரியாது, என்ன ஒன்றுக்காகாது. எனவே உதயசூரியன் சின்னத்தில் நின்னா தான் ஜெயிக்க முடியும்னு அவருடைய வேட்பாளர் உட்பட அத்தனை பேர் சொன்னதன் காரணமாக அவர் எங்கள் தலைவரை தொடர்பு கொண்டு இந்த தொகுதியில் நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறேன் என்று வைகோ அவர்கள் சொன்னதனால் எங்கள் தலைவர் நன்றி அதனை வரவேற்று நன்றி தெரிவித்து பாராட்டி அன்றைக்கி வந்து அவர் எக்ஸ் தளத்தில் வந்து பதிவு போட்டார், அறிக்கை விட்டார். எனவே உண்மை இப்படி இருக்க இவருடைய அரசியல் அறிவித்திற்கு மாற்றி பேசுவதெல்லாம் எந்த வகையில் அவருக்கு பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கும் என்பதை நான் வைகோ அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ பாஜக எதிர்ப்பு என்கின்ற நிலைப்பாடு இருக்கிற வரைக்கும் திமுக எங்களுக்கு நட்பு சக்தி தான் திருமா அவர்கள் சொல்கிறார்கள். திமுகவும் தாவேக்காவும் இந்த இடத்துல இணையணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கை வைக்கிறார் சார். அதை வந்து இதை வந்து நான் சொல்றதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நடுநிலையாளர்களுக்கு இல்லை, ஊடகவியலாளர்கள். நான் அண்ணன் திருமா அவர்களுக்கு மிக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருமா அவர்கள் ஒரு சிறிய இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறார். என்ன அவர் வந்து ஒரு 75 நூற்றாண்டு காலம் கண்ட திராவிட இயக்கத்தில் 75 ஆண்டுகால அரசியல் இயக்கமாக பயணித்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்பதை அண்ணன் அருள்குழந்தை திருமாவளவன் அவர்கள் சொல்வதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருக்கிறது. அவரோட நிலைமை என்ன தெரியுங்களா? இவர் சொல்கிறாரு பனையூர் பாவம் வந்து சேர்த்தது தப்புன்னு வச்சு கேட்குறாரு. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீக்கப்பட்ட என்ன கருத்து வேறுபாடால் வெளியேற்றப்பட்ட திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை இவர் வந்து விசிகாவில் சேர்த்தாரு. அது எந்த தர்மத்தின் அடிப்படையில் சேர்த்தார்? பிறகு திரு ஆதவ அர்ஜுனா வெளியேறி தாவேக்காக்கு போனார். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஏற்கனவே தாவேக்கான்னு கட்சி ஆரம்பிச்சோன்னா திருமாவோட ஃபாலோவர்ஸ் பெரும்பாலும் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. இது யதார்த்தம். அதற்கு பிறகு இது ஆதவ அர்ஜுனா அங்கே வந்தவங்களும் கொஞ்சம் நஞ்சம் இருந்தவங்களையும் கூட்டி போயிட்டாங்க. நீங்கள் தவறாக என்ன வேண்டும் என்றால், நான் படித்த ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு தாவேக்காவின் ஆதி திராவிட பிரிவு தலைவராகத்தான் திருமாவளவன் பாவிக்கப்படுகிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று ஒரு பதிவை வருத்தத்தோடு நான் படித்தேன். இல்லை படித்தது நான் சொல்லலை சார், படித்தது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவருடைய கட்சி என்பது சொல்கிறதுங்கள நிலைமையில் கஷ்டப்பட்டு உருவாக்கினார் சார். இந்த உங்களுக்கு அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறதே மாவீரன் மலைச்சாமி அவனியாபுரத்தை சேர்ந்தவர். சொல்கிற புரியுங்க, எங்களுக்கெல்லாம் சட்டக்கல்லூரி சீனியர், ரொம்ப அவருடைய தம்பி விஜயன் நான்லாம் ஒன்றா படித்தா, திருமாவளவன்லாம். அவர் வந்து ஒரு இயக்கம் நடத்திட்டார், தலித் பேந்தர்ஸ்னு, மதுரையில் உங்களுக்கு தெரியும். அப்போது வந்து அவர் எதிர்பாராமல் மறைந்து விடுகிறார். அப்போ ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து படத்திறப்புக்கு வந்த பொழுது மலைச்சாமி மிக இள வயதில் 36 வயசில் அவர் மிக இள வயதில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி திடீர்னு மறைந்து விட்டார். அந்த நோக்கம் சிதறிட்டு உங்களில் யாராவது ஒருவர் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்ட கூட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அப்போ வந்து கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஃபொரன்சிக் சயின்ஸில் விளக்குறேன். ஆனால் நீங்கள் நடத்துங்கண்ணா, உங்களுக்கு தான் பொது வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபாடு இருக்குது. நான் அப்போ சிவில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் விஜயனில் வந்து லா 3rd இயர் படிச்சுட்டு இருக்கார். நாங்கள்லாம் ஹாஃப்வே த்ரூ இன் அவர் லைஃப், அதனால் நீங்கள் பண்ணுங்கண்ணான்னு அங்கே மேடை ஏற்றப்பட்டவர் தான் மாவீரன் மலைச்சாமி உருவாக்கிய தலித் பேந்தர் கட்சியை என்ன சார் ஒரு நிமிஷம், தலித் பேந்தர் கட்சியை இவர் எடுத்துக்கொண்டவர். யார்? நாங்கள் வழங்கியோம். அன்ற கூட்டம் தீர்மானித்து இவர் தலைமை ஏற்கட்டும் என்று இவர் தலைமை ஏற்றவர். அதைத்தான் தமிழ் படுத்தி தலித் பேந்தர்ஸுங்கிறத தான் விடுதலை சிறுத்தைகள்னு இவர் வச்சுக்கிட்டார். அப்படி வந்து கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு இவர் எடுத்த தவறான முடிவின் காரணமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் 30 ஆண்டு காலம் இவர் சேர்த்த உறுப்பினர்கள்லாம் இன்றைக்கு பெருவாரியாக தாவாக சென்று விட்டார். குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அந்த வேலையை சரோடாக செய்து. எனவே இவர் தன்னை நிலைப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்புயர்வற்ற தலைவர் எங்கள் தளபதியார் 60 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவருக்கு எப்படி இந்த கட்சியை முன்னெடுத்து செல்வது என்பது தெரியும். அவருக்கு ஆலோசனை வழங்க மூத்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த இளந்தலைவராக எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார்கள். நாங்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் பிள்ளை அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் இன்னும் எங்களை போன்ற எம்ஜிஆரால் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள்லாம் இந்த தாய்வீடு திராவிட முன்னேற்றங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் விசுவாசமாக இருந்து இந்த மீண்டும் இந்த எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமைத்துவதையும் எப்போது அமையும் ஆட்சி
எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதுக்கு தான் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். முதலமைச்சர் எங்களுடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். எப்போது தேர்தல் என்று கணிக்கிறீர்கள்? இவர் எந்த இன்றைய சூழலில் நித்திய கண்டம் பூர்ணாயுசு என்ற அடிப்படையில் தான் தாவேக ஆட்சி போய் கொண்டு இருக்குது. எப்போ அனுமானிக்கிறீர்கள்? நான் வந்து நித்திய கண்டம் அவருடைய செயல்பாட்டை பொறுத்தது. இன்றைய இருக்கக்கூடிய வழக்குகள், இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் போன்ற பிரச்சனைகள், இன்னும் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. அதுல 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 180 கோடி ரூபாய் வந்து அதுல 60 லட்சம் ரூபாய் அது வந்து வழக்குகள் இருக்கு. ஒவ்வொரு அவர் என்ன சொல்ல, திரு நிர்மல்குமார் சொல்றாரு, உள்ளிட்ட அமைச்சர் சொல்றாங்க, எல்லா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலும் வழக்கு இருக்கு. திரு ஏவாவேலு, திரு விஜய் அவர்களே சொல்றாரு, இங்க இருந்து ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போறாரு, இன்னொரு அதெல்லாம் வந்து சார் இம்மெச்சூர்ட் ஸ்பீச் சார். இட் வாஸ் அ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ் சார். உங்களுக்கு அந்த ஏவாவேலு அவர்கள் அன்றைக்கு ஏற்கனவே சிங்கப்பூர் செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. அன்று இரவு அவர் வந்து விமானம் ஏற வேண்டியவர், சொல்கிற பார்த்தீங்களா, இதுக்காண்டி சிகிச்சைக்காண்டி. அன்றைக்கு வந்து இவரோட விஎன்டிசி தானே சார் உங்களுக்கு, டிவிஎஸ்சி ரைடு போகுது. முழுக்க இருந்து என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கப்பான்ட்டு கம்ப்ளீட்டாக அவங்க வந்து டு their fullest satisfaction he was extending the fullest cooperation. என்ன முழுக்க ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டோம், போயிட்டு வரங்களான்னு சொல்ல வரையிலேயே அவர் வாசல் வரை வந்து வழி அனுப்பிவிட்டு நள்ளிரவாகி வருகிறது. எனவே டிக்கெட்டை 2 நாள் கழித்து மாற்றி போட்டு அது சொன்னபடி அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு வர்றாரு. கடிதமும் எழுதி விடுகிறார். நான் வந்து 10 நாட்கள் வந்து இது ட்ரீட்மெண்ட்டில் போன முன்னாடி தான் அவருக்கு தகவல் வருது, நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன்னு. இதில் வந்து ஓடுறாருன்னா ஒரு முதலமைச்சருக்கு இது தகுதியா? இல்லை நான் கேட்குறேன், யார் திராவிட இங்கே இருங்க, இப்போ உங்கள் பேட்டியை முடிச்சுட்டு போகிறேன், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணட்டுங்க, நான் அப்படியே வந்து என்ன வேர் இஸ் த வாரண்ட்னு கேட்பேன். பீயிங் அ லாயர், வேர் இஸ் த அரெஸ்ட் வாரண்ட் கேட்பேன். இஃப் இட் இஸ் லீகலி கேரிட் அவுட், நிச்சயமாக நான் மாட்டில் ஜீப்பில் போயிட்டே இருப்பேன். இந்த அரெஸ்ட்டு, இந்த பூச்சாண்டி மரத்துக்கெல்லாம் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பார்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைச்சிச்சு. பல சோதனைகளை சந்தித்து வந்தவர்கள் தான் திராவிட இயக்கத்தவர். நேற்று பெய்த மழைக்கு இன்றைக்கு முளைத்த இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா எங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவாங்க. பிடிச்சி போட்டோன்னா ஜனநாயகத்தில் இவங்களே வாழ்நாள் முழுவதும் இருந்துருவாங்களா? சட்டை இதுவரை பிடிச்சி போட்டதில்லை. எத்தனை கேஸ் தான் நின்றுருக்கு? மிரட்டுற மாதிரி இருக்கு. இல்லை நாங்கள் மிரட்டல, அவர்கள் அரசியல் ரீதியாக மிரட்ட பார்க்குறாங்க. நாங்கள் நெஞ்சுறுதியோடு அரசியல் ரீதியாக மிரட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். டிவிஎஸ்ல கேஸ் இன்னைக்கு போட்ட கேஸ் இல்லையா சார்? டிவிஎஸ்ல கேஸ் இருக்கட்டும் சார், இருக்கிற கேஸ் தான் அவங்க வந்து நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறோம்ல சார். நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோமே. வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ரன்னிங் அவே? அண்ணன் ஏவாவேலு ஏர்போர்ட்ல சொன்னாரு, போகும்போது பேசலையே, வரும்போது தானே சொன்னாரு. ஹலோ சார், ஃபர்ஸ்ட் நாள் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அடுத்த நாள் வந்து மவுண்ட் எலிசபெத்தில் இருக்கிறாரு. போகும் இந்த இஷ்யூவே வந்து என்னென்னா, அவர் வந்து இதுக்கு போன முன்னாடி தான் சார் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க, பர்சனல் அப்பியரன்ஸுக்கு. சிங்கப்பூர் போன முன்னாடி தான் சார். ஏவாவேலாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணன் ஏவாவேல் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக இருந்தவர், சீனியர் மோஸ்ட் லீடரு. அவர்லாம் இந்த அரெஸ்ட்டுக்கு சார் சட்டம் யாரும் அரெஸ்ட் பண்ண போகிறோம் சார்? இருக்கிற சார் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறவங்க இல்லை சார். வலி நேற்றே சொல்லியிருக்காருல்ல, மடியில் கணல் தானே வழியில் பயம். சட்டம் இன்னும் வந்து ஒரு ஆட்சி வந்தால் எதிர்கட்சியின் மேலே வந்து பொய் வழக்குகள் அடுத்தடுத்து போட முயற்சி செய்கிறார்கள். ஒரு அப்பட்டமாக தெரிகிறது. நாங்கள் நீதிமன்றம் செல்கிறோம், நீதி பரிபாலனத்தை பெறுகிறோம். இப்போ வந்து எத்தனை பேர் ஆன்டிசிபேட் செந்தில் பாலாஜியை எப்படியாச்சும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு முன்னாடி எப்படி அரெஸ்ட் பண்ணி போடலான்னு பார்த்தாரு. என்ன நடந்தது? சட்டம் அவருக்கு என்ன மோட்டிவ் இல்லைங்க. சட்டம் தன் கண்ணை செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணி கரூர் போறதுக்குள்ள போகணுங்கிறதுக்காக திரு விஜய்க்கு என்ன மோட்டிவ் இருக்கு? மோட்டிவ் அதுதான் எங்களுக்கு தெரியல. கேஸ் தானே சார், இப்போ ஆல்ரெடி இடி கேஸ் தானே சார். அது ஆல்ரெடி இடி இருக்கக்கூடிய கேஸ் டிவிஎஸ் சார். அவரு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்களா மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன்? 41 பேர் படுகொலை செய்ததற்கு யார் காரணம் என்பது சிபிஐ விசாரணையில் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? எனவே வந்து அன்னைக்கு ஒரு ஓடுன்னு ஓடி காமிச்சாரு. இவர் ஓடின ஓட்டத்தை ஏர்போர்ட்ல பார்த்தோம்ல, என்ன வேகமாக ஓடினார். அன்றைக்கு தங்கி இருந்தோ இல்லை திருச்சியில் இருந்தோ மக்களை சந்திச்சிருக்கலாம். இன்னைக்கு இருங்க சார், காவல்துறை என்ன சார், காவல்துறை சொன்னதை அவர் கேட்டாரா? காவல்துறை கேட்டுக்கிட்ட அடிப்படையில் சொல்லி காவல்துறை நீங்கள் மாற்றி பேசுறீங்க, நான் பதிலே சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். 150 மீட்டருக்கு முன்னாடியே பெருங்கூட்டம் கூடிடுச்சுங்க. நீ 12 மணிக்கு வர்றாலே 7:30க்கு வந்திருக்கீங்க, கூட்டம் கூடிடுச்சு. இதுக்குள்ளே நீ வண்டியே போக முடியாது. போனால் கூட்டம் பிதுங்க, ஒன்றுக்கு விழுந்துடும். இங்கே நின்று பேசுங்கன்னா நாங்கள் வந்து அது ஜனநாயகன் படப்பிடிக்கு ஏற்பாடு பண்ணப்பட்ட தளம், தெரிஞ்சுக்கோங்க. அந்த இது வந்த செய்திகள்
எனவே வந்து அது ஷூட்டிங்கை நடத்தி ஆகணும்னு உள்ளுக்க விட்டு 40 பேரை கொண்டு போட்டு இருக்க மேலே பழைய பண்ண வழக்கு விசாரணை வழக்கு இருக்கு. சார் கிரிமினலைஸ் பண்ணலங்க, பேசப்படுற செய்தியை நான் சொல்கிறேன். இது எல்லாமே அவரு காவல்துறை சார், காவல்துறைக்கு அன்றைக்கு ஒரு கட்சி தலைவர், இன்றைக்கு காவல்துறை ஒரு பொறுப்பில் இருக்குது. ஆனால் காவல்துறை தான் இங்கே காரணம்னு இவர் பேசுகிறாரு. இவருக்கு இல்லாத நேர்மை எங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது? இவருக்கு இல்லாத அக்கௌண்டபிலிட்டி எங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது? அன்னைக்கு காவல்துறைக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் பெருங்கூட்டத்தில் என்னை பாதுகாப்பாக கூட்டி வந்த காவல்துறைக்கு முதல் நன்றின்னு சொல்லி தானே பேசுகிறாரு. அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு ஏன் வேணும்னா, நீங்கள் தான் ரூலிங்கில் இருந்தீங்க, அதனால் அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு இன்றைக்கு இவர் சொல்கிறாரே, முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்றைக்கு வந்து காவல்துறைக்கு நன்றி தெரிவித்து விட்டு எங்கள் தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியார் தலைமையிலான காவல்துறைக்கு அன்றைக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கு ஒரு முதலமைச்சரான பிறகு அதே காவல்துறை மேல் குற்றம் சொல்கிறார். அவர் தான் இரட்டை நாக்கு படைத்தவரை போல பேசிக்கொண்டு இருக்கிறார். எனவே வந்து அவருக்குள்ளே வந்து எனவே ஒரு மோட்டிவ், தேர் வாஸ் அ மோட்டிவ், அன்எக்ஸ்பிளைன்டு மோட்டிவ். என்ன நடந்தது? நாங்கள் வந்து நீதிமன்றம் சென்றோம், எங்களுக்கு வந்து ஆன்டிசிபேட்டட் பெயில் கேட்டால் அழகாக கொடுத்தாங்க. சட்டம் தான் கடமை செல்லும் சார். வி ஆர் ஆல் கவர்ன் பை ரூல் ஆஃப் லா சார். இன் a democracy we are being governed by rule of law. கரெக்ட் சார். அல்ல ரைட், நீங்க சொல்றேன் let the law decide. ரைட், let the law decide. இப்போ நீங்க வந்து ஆனரபிள் ஹைகோர்ட் வந்து திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து நீங்க டெய்லி வந்து இந்த ஸ்டேஷனில் காலையிலேயும் மாலையும் சைன் பண்ணணும்னு சொல்லி ஏபியில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நிபந்தனை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஏபி தான். ஆனால் திரு செந்தில் பாலாஜி வரவே இல்லையே. எந்த இது இல்லை ஏபிக்கு? எஸ் அவருக்கு he has got another legal recourse to safeguard himself. என்னன்னா, there is a intention of arresting him while he is appearing for the thing. அதனால் அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன், the legally permitted option, he would like to make use of it. What is wrong it? அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அவருடைய வாய்ப்பை பயன்படுத்துகிறார். நான் இந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்று நான் அங்கு காவல் நிலையம் சென்று கையெழுத்திட தயார். ஆனால் வேறு ஏதோ காரணத்தை காட்டியோ ஒரு கேஸை முன்வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரசு முயற்சிக்கிறது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு இருக்கிறார். அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இட் ஹஸ் பின் லிஸ்டட் ஃபார் இது உங்களுக்கு என்கொயரி. அது வருகிற பொழுது அவர் வந்து அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது, அதை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அக்கௌண்டபிலிட்டின்னு சொன்னீங்க. நான் இல்லை அக்கௌண்டபிலிட்டி வந்து இன்றைய முதலமைச்சர் வந்து காவல்துறையுடைய தலைவராக இருக்க ஹோம் மினிஸ்ட்ரி அவர்கிட்ட இருக்கனால அவர் காவல்துறையை வந்து குற்றம் சொல்கிறாரே, அதற்கு வந்து ஹி மஸ்ட் ஓன் அக்கௌண்டபிலிட்டி. இந்த நகர்வுகள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்க? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் வியூகம் வகுத்து எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் வென்று காட்டக்கூடிய ஒரு பொது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள்? உறுதியாக சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து நாளைக்கே வந்தாலும், என்றைக்கு வந்தாலும், நாளைக்கு வந்தாலும், 2 மாதம் கழிச்சு வந்தாலும், 3 மாதம் கழிச்சு வந்தாலும், 6 மாதத்தில் we are prepared to face the election. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது போல் 6 மாதத்தில் மீண்டும் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். அருமை தம்பி இளவல் வந்து கட்சியை வழி நடத்துவார்கள். கட்டாயம். திருச்சி சிவா போன்றவர்கள் மத்திய அமைச்சர்கள் ஆவார். கட்டாயம் சார். அதில் என்ன இருக்குது? திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் தான் மத்திய அமைச்சராகிறதுக்கு தகுதி படைத்தவர். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலும் எங்களுடைய செல்வாக்கு நிலைநாட்டுகிற சூழலில் எங்கள் தயவில் ஒரு மத்திய அரசுடைய ஆட்சி அமைகிற நேரத்தில் நிச்சயமாக கடந்த காலத்தை போல் திமுகவின் சார்பில் திருச்சி சிவா மட்டும் இல்லை, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உட்பட இன்னும் இருக்கக்கூடிய முன்னணி தாரணன் டிஆர் பாலு உட்பட இன்னும் இருக்கக்கூடிய முன்னணி 10 டஜன் பேர் கூட எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தளபதி அவர்கள் அமைச்சராக ஆக்கி அழகு பார்ப்பார்கள். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. பொறுத்து பார்க்கலாம் சார் எப்படி நடக்க போகிறது என்பது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. உங்கள் பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாக வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்கள் லலிதால மட்டும்தான்.